லலிதா சகஸ்ரநாமம் ஒரு பாராயணம் செய்யும் நூல் அப்படின்னு இல்ல, நம்ம லட்சியத்தை சாத்தியப்படுத்தி கொடுக்குற விஷயம். அதுல நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். பாராயணம்னு சொன்னோடனே புத்தகத்தை எடுத்துன்னு ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்கி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு பாராயணம், இதைதான் நம்ம பாராயணம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அதை தாண்டி அதில் நுட்பமான பொருள் உள்ளே மறைந்திருக்கிறது என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். அப்ப லலிதாசனாமங்கிறது எப்படி, நான் கொஞ்சம் மேல் நோக்கி சொல்றேன். எனக்கு என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுறது. அந்த பணத்தை நாம ஏடிஎம் கார்டு மாதிரி அதுல கரெக்டா அதுல போட்டா அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கறது. பணம் போடணும்னாலும் சரி, பணத்தை எடுக்கணும்னாலும் சரி. அந்த மாதிரி அந்த பணம் பல்வேறு சாத்தியம். அந்த பணத்தை கொண்டு எப்படி மாத்திக்கலாமோ அந்த மாதிரி அனுபவம், அது ஒரு அனுபவம். ஒரு செயலை பின்னணியாக கொண்ட அனுபவம், ஒரு சொல்லை பின்னணியாக கொண்ட அனுபவம், ஒரு அறிவுக்குள்ளே விளங்குகிற அனுபவம். அதை நம்ம அனுபவங்கிறது அதை அனுபவிக்கிறதுனால தானே தெரியும். கைத்த புசிக்கிறதுன்னா பால்னு எழுதி காட்டினா நிவர்த்தி ஆகுமா? பால் வாங்கணும், காய்ச்சணும், அடுப்புல வைக்கணும், திருப்பி கொண்டு வந்து கொடுத்தால் அந்த அனுபவம் நமக்கு வரும். பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியேம்பார். அந்த மாதிரி அனுபவத்தை தரக்கூடியது, புருஷார்த்தத்தை பயனாக கொண்டு நாமாவளி. இந்த தர்மினிங்கிறது சுக்கிரவாரம்மனை குறிக்கும். அதான் சகதர்மச்சாரினின்னே அவளுக்கு பேரு. அதனாலதான் சமேதன்னு சொல்லுவோம் அந்த சாமியை சொல்லும் போது. ஐயன் நலந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்த, அழகா சொல்லுவார் அபிராமிப்பட்ட தர்மினின்னு. இந்த நாமாவளியை நாம சொன்னோம்னா 4 வகை புருஷார்த்தத்தையும் நாம் அனுபவ சாத்தியப்படுத்திக் கொள்ளலாம். அதை செய்ய முயல்வோமாக.